ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் நெக்ஸ்ட் மந்த் வரப்போகுது. அந்த எக்ஸாமுக்காக நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு உங்ககிட்ட ஸ்டடி விலாக ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். வாங்க நம்ம பார்க்கலாம். வழக்கம் போல் கோச்சிங் கிளாஸ் போயிட்டு ஒரு 9 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்த உடனே என்னோடய முதல் வேலையே இன்றைக்கி என்ன படிக்கிறதுன்னு ஸ்கெடியூல் போட்டு வச்சுருவேன். அப்புறம் தான் நான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் ஒகேபுலரிக்கு பிளாக் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதில் இடியம் 50 கொஸ்டின்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் 50 கொஸ்டின்ஸ், சினானிம்ஸ் 50 கொஸ்டின்ஸ் அண்ட் ஆண்ட்ரம் 50 கொஸ்டின்ஸ் படித்து முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அட்வான்ஸ் மேக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி அட்வான்ஸ் மேக்ஸில் அல்ஜிப்ரா தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சந்துரு மேக்ஸ் கோர்ஸ் தான் அட்வான்ஸ் மேக்ஸுக்கு யூஸ் பண்ணுறேன். அல்ஜிப்ராவில் சம்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எம்டிஎன் சேனலை பார்த்து இங்கிலீஷ் கிராமருக்கு நோட்ஸ் எடுத்துகிட்டே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டெக்ஸ்ட் புக் ஆப்பில் எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல் மார்க் டெஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். நான் மார்க் டெஸ்ட்டில் என்ன மார்க் எடுக்கிறேன் அண்ட் கொஸ்டின்ஸ்லாம் நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேன்னு இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட்டு மார்க் டெஸ்ட்லாம் முடித்த பிறகு டீ குடிச்சிட்டே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்டாட்டிக் ஜிகே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஸ்டாட்டிக் ஜிகேயில் ரிசர்ச் சென்டர்ஸ் ஆஃப் இந்தியா அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ்லாம் தான் இன்றைக்கி படித்தேன். இதெல்லாம் படித்து முடித்ததும் கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். பட் இப்போ டைம் இல்லாததுனால வீட்லேயே தம்பிள்ஸ் வாங்கி வச்சு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணி முடித்ததும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பாலிட்டியில் ஆர்டிகல்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதை படித்து முடித்ததும் நைட் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி ஃபுல்லாக படித்ததெல்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டேன்.